இப்போ உரிமத்தொகை வாங்குறவங்களுக்கு, மருத்துவ காப்பீடு, நலத்திட்ட உதவிகள் வாங்குபவர்களுக்கு சில நிபந்தனைகள் போட்டிருக்காங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சதா 2,50,000 போட்டிருக்காங்க. வருட வருமானம். ஏங்க ரூ. 1000 குறைஞ்சி சம்பளம் யாருமே வாங்குறது இல்லைங்க. தினசரி மாதம் 30,000 ஆச்சா? நீ கூட்டி பாருங்கள். அதிகாரிகளாக இருக்கீங்கள்ல, கூட்டி பாருங்கள். வீட்டு வாடகை குறைஞ்சது 10,000 குறைஞ்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே வீடு கிடையாதுங்க. 5,000 3,000 கிராமத்தில் தான் இருக்கணும். ஏதோ ஒரு குக்கிராமத்தில் போய் இருக்கணும். சிறு குறு கிராமத்தில் போய் குடியிருக்கணும். புரோக்கர் கமிஷன் கொடுக்கணும். 1 மாத கமிஷன் கொடுக்கணும். புரோக்கர் இதுக்குன்னே இருக்காங்க. இப்போ அடுக்குமாடி வீடுலாம் கட்டியிருக்காங்களே, எதுக்குங்கிறீங்க? ஃபுல்லாக புரோக்கர் தான். அவங்க தான் வாடகை கொடுவாங்க. ஓனர்லாம் பினாமி. எல்லா அரசியல்வாதியும் வாங்கி போட்டிருக்காங்க. பெரிய பெரிய வீடெல்லாம் பங்களா பார்த்தேன். பங்களா 40,000 வாடகை. 10,000 குறைஞ்சி யாரும் இருக்கிறது இல்லை. இவங்ககிட்ட போய் நிபந்தனையோடு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் யாருக்குமே கொடுக்க முடியாதுங்க. யாருமே கொடுக்க முடியாது. இபி அட்டை வேறு கேட்குறீங்க. ஓனர் ஹெட் ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்கான் இபியை, அந்த மீட்டரை. இவங்களுக்கு யாருமே கொடுக்குறதில்ல. அந்த மீட்ரு நம்பரை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவ்வளோதான். அவன் ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு ஏகப்பட்டதை வச்சுருக்கான். ரீடிங் 100 என்ன 800 900 போயிடும். அப்புறம் உரிமத்தொகை வாங்க முடியாது. விழிப்புணர்ச்சியோடு செய்யுங்க. தெரிஞ்சு தான் செய்கிறீங்க, தெரியாமல் செய்யுங்க. தப்பு இல்லாமல் செய்யுங்க. அரசே தப்பு இல்லாமல் செய்யுங்க.